ஓகே, வணக்கம் சார். ஓகே, நான் என்னோட டெஸ்ட் மணியில் வந்து நான் இப்போ உங்களோட எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் தாஸ். நான் இன்னைக்கு வந்து 15வது நாள் வந்து நான் தெரப்பி எடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் ஒர்க் பண்ணுறது ஃபாஸ்ட் ஃபுட்டு. எத்தனை மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னா 1 to 2 மணி ஆகிடும். நான் திரும்ப போய் தூங்குறது மணி 2:30. நானும் அந்த டயர்டில் போய் தூங்கிடுவோம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தூங்குறதுக்கு மணி 4-5 ஆகிடும். 2 பேர் மட்டும் தான் இருக்கும் கடையில், வேறு யாரும் எம்ப்ளாயி கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின் வரும். நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே அதுதான், இந்த ஷோல்டர் பெயின் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கெடாய் இந்த கையில் பிடிச்சிட்டு கரண்டி வந்து இந்த ரைட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ப்ளே பண்ணும்போது என்னன்னா இந்த வலி வரும். இங்கே ஒரு ஜாயிண்ட் வலிக்கும், இந்த ஜாயிண்ட் வலிக்கும், பர்பஸாக வந்து கட்டவர் வலிக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய ஃபீலை வந்து நான் 5 நாளில் வந்து நான் அதை உணர்ந்தேன். நான் 100% நான் உணரல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40%. அப்போ வந்து ஒரு 3வது நாள் வந்து பிரபு சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு வந்து வலி போகுது, மறுநாள் திரும்பி வந்துடுங்க. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்குமா என்னாச்சுன்னா ஒரு அந்த 10 டேஸில் வந்து அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வந்து அந்த வலி எனக்கு 90% கிளியர். எப்படின்னா முடிச்சுட்டு நான் போய் படுக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த விடிய காலத்தில் மணி 4-4:30 பார்த்தீங்கன்னா குடைச்சல் அந்த மாதிரி எடுக்கும் குடைச்சல். ஸோ இப்போது அந்த 90% வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அது பெட்டராக இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று, அந்த ஃபஸ்ட்டு டே நான் உள்ளே வரும்போது மேடம்கிட்ட சொன்னது என்னென்னா, மேடம் எனக்கு வந்து ஒரு வாரமாக வந்து இந்த சைடு வலிக்கும், அதுக்கப்புறம் பின்னாடி வலிக்கும், இது ரெண்டுமே மாறி மாறி வலிச்சிட்டு இருக்கும். அது மேடம்கிட்ட சொன்ன மேடம் என்ன சொன்னாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி அந்த சீக்கிரம் எனக்கு சொல்லலை. அதை நான் எடுத்த பிறகு ஒரு 2 நாள் தான், கரெக்டாக 2 நாள். அந்த 2 நாளில் வந்து எனக்கு அந்த ஃபீல் வந்து கரெக்டாக தெரிஞ்சது, அந்த பெயின் இல்லை. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், திரும்ப வந்து பிரபு சார் கேட்குறேன், மேடம்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர்கிட்ட கேட்டான்னு சொன்னேன், சார் இது வந்து உங்களுக்கு கேஸு. ஸோ அப்போ வந்து எனக்கு 2 பிரச்சனை கிளியர் ஆகிடுச்சு. அதை விட 3வது இன்னொரு பியூட்டி சொல்ல பாருங்களேன். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து குறைஞ்சது ஒரு 7 இப்போ அந்த சீசன் வந்து டல்லாக இருந்ததுனால 7 கிலோலேருந்து 10 கிலோ இதுக்குள்ளே தான் ரைஸ் வடிக்கும் இல்லையா? அப்போ அதை தூக்கும் போது கிட்டத்தட்ட வந்து 50 கிலோவுக்கு மேலே ஆகிடும் வெயிட்டு. அப்போ அந்த 50 கிலோ வெயிட் ஆகும்போது என்னால் குனிஞ்சு தூக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் போயிட்டு அந்த ஃப்ரீ எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னால் நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா கவனிச்சிங்க, இந்த முட்டிக்கால் போட்டுட்டு இந்த பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு இப்படி தான் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னால் ஃபுல்லாக படுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஸ்டேபிளாக இப்படி உட்கார முடியுது. உட்கார்ந்துட்டு என்னால் இப்போ ஃபுல்லாக என்னால் பெயின் பண்ணுவேன். ஓகே, சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? ஃபுல்லாக என்னால் பெயின் பண்ண முடியும். அப்போ வந்து எனக்கு இந்த பேக் பெயின் இதில் உள்ளது எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகும்போது நான் கரெக்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னால் அதை வந்து அந்த வெயிட் வந்து என்னால் ஃபுல்லாக அந்த ஸ்டம்ப் இவ்வளோ ஹைட் இருக்கும். இந்த ஹைட்லேருந்து அந்த 50 கிலோ நான் தூக்கி டேப் பண்ணி அதை போய் ஃபில்டர் பண்ணணும். இப்போ அது போகிற அளவுக்கு எனக்கு கரெக்டாக அந்த பேலன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அதை கரெக்டாக என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலர் வந்து எப்படி நினைப்பாங்கன்னா, இவங்க வந்து இந்த டெஸ்ட் மணி கொடுக்கறதுக்காக இவங்க வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து என்னென்னா உணர்ந்து நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். அப்பா வந்தாங்க. அப்பா வந்து எனக்கு முன்ன பின்ன யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு டே வந்து கடைக்கு வந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இவங்க பைக் விட்டு இறங்கி வரும்போது பார்த்தேன், சரி இவங்க ஏதோ ஒரு வழியோட இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம பேச முடியாது இல்லையா? அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா வீட்டுக்கு பார்த்துக்கலாமா. அப்போ ஒரு நிமிஷம் இந்த சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொன்னேன். அப்பா இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் என்னன்னு தெரியும். அப்பா சொன்னாங்க, எனக்கு முட்டி வலி இருக்குப்பா அப்படின்னாங்க. அதை நான் அப்பாட்ட சொன்னேன், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, நான் போய் அனுபவிச்சேன், எனக்கு ஃபீல் நல்லா இருக்கு. 2வது எங்கள் வீட்டுக்காரம்மா வருவாங்க, ஒய்ஃபு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் என் கூட இருக்கிறதுனால இந்த கால் வந்து அவங்க கீழே வச்சு நடக்க முடியாது. ஸோ இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க. நான் எங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன்னா, நம்ம சிஎன்ஹெச் சென்னை நேஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன். இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ. 2வது அவங்களுக்கு மண்டவலி வரும்.
அந்த மண்டை வலி வந்துச்சுன்னா அவ்வளோ துடிப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மண்டை வலி எனக்கு தெரிஞ்சு 40% வந்து கிளியர் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நான் என் ஒய்ஃபு என்னோட 2 பசங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா பெரியவங்க வந்து காலேஜ் போவாங்க, பூந்தமல்லி போகிறாங்க. பூந்தமல்லிலேருந்து அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போவாங்க. போயிட்டு வந்தோன்னா டயர்டாக படுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ எனக்கு கழுத்துலேருந்து பின்னாடி ஃபுல்லாக வலிச்சிக்கிட்டே இருக்கு பாருங்க, பஸ் ட்ராவல் இல்லையா. அப்போ வந்து அவங்க இப்போ என்னன்னா ஒரு 3 நாள் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படிமா ஃபீல் எப்படிமா இருக்கு அப்படின்னா, எனக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் தெரியலப்பா அப்படின்னாங்க. அதுக்கடுத்து என்னோட 2வது பொண்ணு இருக்கு இல்லையா, 2வது பொண்ணுக்கு மேடம்ட்டு வந்து கேட்டாங்க, மேடம் அவங்களுக்கு வந்து இந்த கையில் வந்து தண்ணி சுரக்கிற மாதிரி இருக்குது பேருக்கும். அப்போ என்னன்னா அதுக்கும் மேடம்கிட்ட கேட்டால் அதுக்கும் எனக்கு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து நான் விட்டுருவேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த செராய்க்கர் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சேன். நான் வந்து கடையிலேருந்து நிறைய பேர்ட்டு அது பார்சல் கொடுக்கும் போதே அவங்கள்ட்ட ஒன்று டைப்பாக பார்சல் பேக்லேயே போட்டு அனுப்பிச்சிடுறது நம்ம டேப்லெட்டை. அதை பார்த்துட்டு வரவங்களும் வராங்க. ஒரு சிலவர்கள் வந்து நான் நேரடியாக சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ். ஆனால் நம்மளை உயிர் காக்கிறதுக்காக ஒரு சென்டர் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம காசு கொடுத்து பண்ணோம் அப்படின்னா காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கும்போது எவ்வளோ விஷயங்களை நம்மளோட உடம்பு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இவங்க ஒரு டேக்கர் எடுத்து பண்ணுறாங்கன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மணி மைண்ட் இல்லாமல் யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி டைமை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு 3 ஸ்டார்ஸை போட்டு எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சு டெய்லி கரண்ட் பில்லு கட்டிட்டு இப்போ இது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஒரு நாளைக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மனிதாபிமானம் வந்து இருக்குது. காசு சம்பாதிக்கிறது அப்படி வந்து 2வது பட்சம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டெமோ கொடுக்குறாங்க பாருங்க. நீங்கள் முதல்ல உங்கள் உடம்பை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் கியூர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு ரிசல்ட். சரிங்களா? அந்த ரிசல்ட் எனக்கு வந்தாலே போதும், எனக்கு வந்து காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் அந்த 14 நாள் கழிச்சுன்னா லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வந்து மேடம் என்ன சொன்னேன், மேடம் நான் வந்து இதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுக்கு மேலே வந்து என் ஃபேமிலிக்கு நான் மொத்தமாக போய் டாக்டர்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து நான் வாங்கிக்கிறேன். ஆனால் என்னால் வந்து இப்போ ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்க முடியாது. நான் ஓப்பனாக மேடம்கிட்ட சொல்லிட்டேன், ஃபுல் அமௌண்ட் கொடுத்து என்னால் வாங்க முடியாது, ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ மேடம் என்ன சொன்னாங்க, எல்லாரும் வந்துட்டு அந்த 1 மந்த் டைம் வந்து ரெடி கேஷ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் உங்கள் கையில் வந்து எவ்வளோ நீங்கள் கிடைக்குதோ கொடுத்துட்டு அந்த கேஷ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துங்க அப்படின்னா ஓகே, அந்த ஆப்ஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா என்னால் ஒரே நெட் கேஷாக வந்து என்னால் கொடுக்க முடியாது. அவங்க கொடுத்த பீரியடுக்குள்ளே நான் கொடுத்த பிறகு நீங்கள் ப்ராடக்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம்கிட்ட. ஸோ அவங்களும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நான் வாங்கி வச்சுட்டேன்னா நான் வந்து வேறு எங்கேயும் போக தேவையில்லை. என் வீட்லேயே என் பசங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துவேன், எங்கள் வீட்டுக்காரமாவும் பார்த்துக்குவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட அக்கா பெரியவங்க சின்னவங்க அவங்க 2 பேரும் கூட வராங்க. இதில் இன்னொரு விஷயம் நடந்து என்னன்னா, என் ஒய்ஃபோட 2வது அக்கா அவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அம்மா அக்கா சிஸ்டர் தான், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டே வந்து இங்கே எடுத்தாங்க, கருப்பு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு போகும்போது யூரின் வந்து பிளட்டை கலந்து போச்சு. பயந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, எனக்கு ஃபோன் அடித்தாங்க. எங்கள் பெரிய பொண்ணு பேர் சொல்லி தான் என்ன கூப்பிடுவாங்க, சௌமியப்பா எனக்கு இது மாதிரி ஆகுது அப்படின்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி மேடம்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். என் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டாங்க, அக்காவுக்கு வந்து இது மாதிரி அதான் அவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் உடனே மேடம்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், மேடம் சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, நான் அவங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் சொல்ல, ஏன்னா நான் தானே இங்கே கூப்பிட்டு வந்தேன், என்ன அட்வைஸ் சொல்ல அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் பயப்படவே வேண்டாம், அவங்க உடம்புல வந்து அந்த நாள்பட்ட கழிவுகள் வந்து அவங்க உடம்புல இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம குளத்தூர் இருக்கு இல்லைங்களா, குளத்தூரில் போயிட்டு 3 சிட்டிங் போனாங்க. இங்கேயே ஓலா புக் பண்ணிவிட்டு அங்கே போயிடுவாங்க, 500 ரூபா ஃபீஸ். அங்கே போயிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்த பிறகு அவங்கள சொல்லி நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் இல்லையா. இங்கே வந்த பிறகு அந்த ஃபர்ஸ்ட் டே சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு அதுதான், இது மாதிரி பிளட்டு கலந்து போயிட்டு இருக்கு. அதை நான் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்கள் உடம்புல வந்து இந்த மாதிரி நாள்பட்ட கழிவுகள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த தெரப்பி எடுக்கிறதுனால அது
நமக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு அந்த நரம்பு சிஸ்டத்துக்கும் போய் இது வந்து ஆக்டிவேட் ஆகும்போது அது வந்து நமக்கு வெளியாகும். ஸோ அதனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம். ஓகே, அதை ஏற்றுக்கிட்டு இப்போ அவங்களும் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இங்கே நம்ம ஷெராக்கருக்கு வந்து யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ தயவுசெய்து நான் உங்கள் வீட்டு ஒரு பிள்ளைய நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம போய் வெளியில் போய் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அனாவசியமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறத இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரையல் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த உடல் ரீதியாக நீங்கள் நான் அனுபவித்த மாதிரி நீங்களும் அனுபவிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா. ஏன்னா உங்களை வச்சு தான் உங்களோட ஃபேமிலியே இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. எல்லாருமே நம்ம சேர்ந்து ஷெராக்கருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிடுவோம், ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருவோம். தேங்க்யூ ஷெராக்கர்.